قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வுடைய பள்ளியில் நம்முடைய மார்க்கத்தை அதன் உண்மையான வடிவத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், சமூக தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகம் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் இன்று நிலவரமாக பிரார்த்தித்தவனாக பாலா போகும் நல்லறங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிய வைக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த தலைப்பு தேர்ந்தெடுப்பதற்கான காரணம், இந்த உலகத்திலே நாம் எத்தனையோ விதமான நல்ல காரியங்களை, நல்ல அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம்களாக தங்களை கருதி கொள்ளக்கூடியவர்கள், முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களிலேயும் இந்த உலகத்தினுடைய இன்பங்களிலேயும் மூழ்கி இருக்கும் பொழுது, முஸ்லிம்கள் சொல்றாங்க பள்ளிவாசலுக்கு தொழுக வர்றது கிடையாது, இறைவனை பற்றி உண்டான பயம் கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முறையாக என்ன செய்ய கிடையாது, பின்பற்றுவது கிடையாது. இப்படியெல்லாம் அவர்கள் இந்த இறை நம்பிக்கை, இறை ஈமான், இறை விசுவாசம் இதுகளிலிருந்து முற்றிலுமாக விலகி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் இறைவனை நம்பி அவன் மறுமையில் நமக்கு நற்கூலி வழங்க வேண்டும், நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கருணையால் அருளால் நம் சுருக்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ்வை வணங்குகிறோம். நம்ம நோன்பு பிடிக்கிறோம், நல்ல காரியங்கள் செய்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், இப்படி எத்தனையோ விதமான ஹஜ்ஜுகள், எத்தனையோ விதமான நல்ல அறங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். இது எல்லாம் நமக்கு எப்ப மறுமையில பலன் அளிக்கும் என்றால், எப்ப நமக்கு மறுமையில கை கூடும் என்றால், நாம் அல்லாஹ் ஒருவனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது முக்கியமான ஒரு அடிப்படையான காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், லா இன் அஸ்ரக்த லா யஹ்பதன்ன அமலுக, நபியே நீங்கள் அல்லாஹ்வுக்கு சமமாக, இணையாக, துணையாக யாரையாவது கருதினால், யாரையாவது சமமாக ஆகிவிட்டால் நீங்கள் செய்த நல்லறங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். யாருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் அல்லாஹ்வுக்கு யாரையாவது ஒருவரை சமமாக்கி விட்டால், இணையாக்கி விட்டால் உங்களுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்துவிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி மூமின்களை நீங்கள் அல்லாஹ்வுக்கு சமமாக, இணையாக யாரையாவது நீங்கள் ஆக்கிவிட்டால் உங்களுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்துவிடும். அப்ப நம்ம இத்தனை வருஷமா தொழுதது, இத்தனை வருஷமா நோன்பு பிடித்தது, இத்தனை வருஷமா தான தர்மங்கள் தக்காத்து குடிச்சது, இதுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். இப்ப ஒரு விவசாயம் பண்றான், அவன் களை எடுக்கிறான், நெல்லை விதைக்கிறான், தண்ணி வாய்க்கிறான், களை எடுக்கிறான், எல்லாம் கதிர்கள் முளைத்து வரக்கூடிய நேரத்துல அப்படி நெருப்பு அப்படியே அழிஞ்சிட்டு போயிடும். ஒரு புயல் காத்து ஒண்ணுமே இல்லாம ஆகிட்டு போயிடுச்சுட்டா இது எவ்வளவு பெரிய கை சேதம், இது எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர்கள் உலகத்துல இன்பமாக, சந்தோஷமாக, ஜாலியாக சுத்தி கொண்டிருக்கும் பொழுது, நாம் இறைவனை வணங்கி வழிபட்டு அவனுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது அது ஒண்ணுமே இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டானு என்னத்துக்கு செய்யணும்? நம்ம தொழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை, நோன்பு பிடிக்கனால எதுவும் கிடையாது, உனக்கு நன்மையே இல்லைன்னா எதுக்கு பட்டு நடந்து என்ன பிரயோஜனம்? அப்ப இணை வைக்கிறது என்பது அவ்வளவு பெரிய பாவம். இணை வைக்கிறது என்ன, நம்ம ஆளுக்கு என்ன பெரும்பாலும் அதிகமான மக்கள் என்ன விளங்கியிருக்காங்க, இணை வைக்கிறது என்றால் அல்லாஹ் ரெண்டு அல்லான்னு சொல்லிட்டாங்க. இணை வைக்கிறது ரெண்டு அல்லாஹ் இருக்கிறான், பல அல்லாஹ் இருக்கிறான், கல்லும் தெய்வம் இப்படிங்கிறத இணை வைக்கிறதுங்கிறாங்க. இணை வைக்கிறது அது கிடையாது, அது மட்டும் கிடையாது. இணை வைக்கிறது என்றால் அல்லாஹ் தனக்கு தன்னுடைய சிபத்தாக 99 நாமங்கள் இருப்பதா சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லதானே செய்றான், குலிது உள்ளாஹ அவிதுர் ரஹ்மான் ஐயம்மா தது பலவுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள், ரஹ்மான் என்று அழையுங்கள், நீங்கள் எப்படி அழைத்தாலும் அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கிறது. ரஹ்மான், ரஹீம், ஜப்பார் இப்படி சொல்ல இருக்கா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய பெயர்கள். இந்த அல்லாஹ்வுடைய பெயர்கள் அதுக்கு ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு. பசீர் இது அல்லாஹ்வுடைய பெயர். பசீர் என்றால் பார்ப்பவன், சமீர் என்றால் கேட்பவன், ரஸாக் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், இப்படி அல்லாஹ்வுக்கு பேர் இருக்கு. இந்த 99 பேர்கள்ல அல்லாஹ் மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்கு என்று நீங்கள் நம்பினால், அது கல்லாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், சிலையாக இருக்கலாம், கபூராக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஆற்றல், ஒரு பவர், ஒரு தன்மை யாருக்காவது எதற்காவது இருக்கு என்று நீங்க நம்பிட்டா அல்லாஹ்வோட சமமாக்கிட்டிய, அந்த அல்லாஹ்வுடைய பண்போடு சமமாக்கிட்டிய. இப்படி செஞ்சுட்டா என்ன ஆயிரும்? நீங்க இதற்கு முன்னாடி என்னவெல்லாம் நல்லறங்கள் செய்தீர்களோ, இதற்கு முன்னாடி என்னவெல்லாம் நல்ல அமல்கள் செய்தீர்களோ அது எல்லாம் என்ன ஆகி போயிடும்? ஒண்ணுமே இல்லாம ஆகி போயிடும்.
லஇன் அஸ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக. நபியே நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒரு போதையும் யாரும் இந்த மாதிரி ஆக்க மாட்டாங்க. இது எதுக்கு சொல்றான்? நபியாக இருந்தாலும் ஒண்ணுமே இருக்காது. நீங்க எத்தனை வருஷம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருஷம் அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். உமக்கும் அருள் இருக்கிறோம், உனக்கு முன்னாடி உள்ள இறை தூதர் அத்தனை பேருக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம். என்னன்னு சொல்லி இருக்கிறோம்? லஇன் அஸ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக. நபியே நீங்கள் இணை வைத்து விட்டால் உங்களுடைய எல்லா நல்லறங்களும் டோட்டலா க்ளோஸ் ஆயிடும். நீங்க 950 வருஷம் நபித்துவ வாழ்க்கையில ஈடுபட்டு அடி வாங்கி உத வாங்கி சிரமப்பட்டு என்ன கஷ்டப்பட்டு என்ன ஆயிடும்? ஒண்ணுமே இல்லாம போயிடும். அல்லாஹ் அதே மாதிரி என்ன சொல்றான்? யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ வமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை ஹராமாக்கி விட்டான். சுவனம் ஹராமாக்கி வச்சுன்னா என்ன அர்த்தம்? நிரந்தரமாக என்றென்றும் நரகத்தில் தான் இருக்க வேண்டும். அப்படி ஒரு நிலைமை என்ன? அவர்கள் செய்யாதவன் தொலைஞ்சிட்டு போறான். அல்லாஹ்வை நம்பாதவன், அல்லாஹ்வை வணங்காதவன், நல்ல காரியங்கள் செய்யாதவன் தொலைஞ்சிட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது. இத்தனையும் செஞ்சு விட்டு நம்ம மக்கள் அதிகமானவர் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுக்கு சமமாக கருதி கொண்டு தான் இருக்கிறாரு. ஆனா அந்த இதுல விரிவா பேசுறதுனால இன்னும் நாளைக்கு பேசுறாங்க. நீங்க எல்லாம் சாப்பிட்டு திருடா இருக்கிறதுனால சாட்டாலும் சொல்ல வேண்டியது. அல்லாஹ்வுக்கு என்பவன் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான். இது நம்ம சமீர் பசீர் அல்லாஹ் தன்னை பத்தி குர்ஆன்ல சொல்றான். அப்ப அல்லாஹ் பார்க்கிறது நம்மளும் பார்க்கத்தானே செய்யறோம். ஆனா நம்ம பார்க்கறது அல்லாஹ் பார்க்கறதுக்கான வித்தியாசம் என்ன? அல்லாஹ் எங்க இருந்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், எவ்வளவு இருட்டாக இருந்தாலும், பூமிக்கு கீழே இருந்தாலும், கடலுக்கு கீழே இருந்தாலும், எங்க இருந்தாலும், எப்படியா இருந்தாலும், அணுவளவாக இருந்தாலும் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ். மனிதன் நம்மளுடைய பார்வை எப்படி? நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க பொருளை தான் பார்க்க முடியும், ஒரு தூரத்தில் உள்ள பொருளை தான் பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய பொருளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிறிய பொருளாக இருந்தாலும் அதனுடைய பாதியத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு பூனை எடுத்தாலும், ஒரு கடுகு எடுத்தாலும் இப்படி பார்த்தீங்களாக்க முன்னாடி உள்ளது தெரியும், பின்னாடி உள்ளது தெரியாது. பின்னாடி உள்ளதை பார்க்கறா திருப்பி பார்க்கணும், அது தெரியாது. எந்த ஒரு பொருளாக எடுத்தாலும், எவ்வளவு பெரிய பொருளாக எடுத்தாலும் நம்மளுக்கு பாதி தான் பார்க்க முடியும் அதிகபட்சமா. கண்ணுக்கு பக்கத்தில் கொண்டு வச்சு அதுவும் தெரியாது. இது நம்மளுடைய பார்வை. எனக்கு முதுகுக்கு பின்னாடி இருக்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு மேலே இருக்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு கீழே உள்ளது எனக்கு தெரியாது. இது மனிதனுடைய பார்வை. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி? எத்தனை மாடி கட்டடத்துக்கு கீழே இருந்தாலும், பூமிக்கு அடியில் நீ சுரங்கம் நோண்டி இருந்தாலும், கடலுக்கு கீழே இருந்தாலும் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன் அல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய பார்வைக்கு இது நம்மளுக்கு எந்த வித்தியாசம் தெரியல. அல்லாஹ்வுடைய பார்வை எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன். எந்த ஒரு தடையும் தடங்களும் எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் பார்ப்பான். மனிதன் என்பவன் ஒரு சக்திக்கு உட்பட்டு வரையறைக்கு உட்பட்டு பார்க்கக்கூடியவன். அதே மாதிரி கேட்கிறவன் அல்லாஹ் சமீர். நம்ம கேட்கறதுக்கு அல்லாஹ் கேட்கறதுக்கு வித்தியாசம் என்ன? அல்லாஹ் எங்க இருந்து யார் அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், என்ன மொழியில் அழைத்தாலும், மனதுக்கு நினைத்தாலும் அத்தனையும் கேட்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன். நம்மளுக்கு என்ன? நம்ம பேசுறது ஒரு காலம் கேட்கணும்னா சத்தமா பேசணும், அல்லது போன்ல பேசணும், அது காற்று இருக்கணும். காற்று என்ன கேட்குமா? நம்ம பேசக்கூடிய அந்த ஓசை இருக்கா இல்லையா? அந்த ஓசை எப்படி அடுத்த காதல விழுந்தது என்றால் காற்றின் மூலமாக ஒரு கண்ணாடி குடுவைகளுக்கு இனத்துல தான் வெளியே உள்ள அடைச்ச கண்ணாடி குடுவைகளை நின்று கொண்டு கண்ணாடி போட்டு அடைச்சிருந்து உள்ள இருந்து எவ்வளவுதான் கத்துனாலும் என்ன செய்யாது, வெளியே கேட்காது. அப்ப நம்ம பேசுறது வெளியே கேட்க வேண்டும் என்றால் என்ன இருக்குன்னு காற்று இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனா அல்லாஹ்வுக்கு எதுவுமே கிடையாது. நீ இங்க இருந்து ஒருத்தரை போகிறீங்க, அங்க அவர் கேட்குன்னு வைங்க, ஏதாவது கருவி இருக்கு, டெலிஃபோன் மூலமா கேட்கலாம். இப்ப எந்த கருவியும் இல்லாம நீங்க இங்க இருந்து பேசுறீங்க, உங்க வீட்டுல உங்க பாப்பா கேட்கிறாரு, உங்க உமா கேட்கிறாரு, நீங்க நம்புனீங்களாக்கு உங்க உமா என்ன செஞ்சுட்டிய? அல்லாஹ்வுக்கு சமமாக்கிட்டிய. நீங்க இங்க இருந்து பேசுறீங்க, உங்க அண்ணன் சகோதரில் இருக்கவர் கேட்கிறாரு அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னு வச்சுக்கிறீங்க. போனும் இல்லாம எந்த விதமான தொடர்பும் இல்லாம பேசுறது நீங்க நம்புனீங்களாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய கேட்கும் திறனுக்கு ஈக்குவல் ஆகிட்டிய. இப்படி செஞ்சா என்ன ஆயிரும்? லகின் அஸ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக. அல்லாஹ்வோட இணையாக்கின காரியத்தால் உங்களுடைய எல்லா நல்லறங்களும் என்ன செஞ்சு போயிடும்? அழிந்து போயிடும். இந்த பாவத்தை தான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான். என்ன? நாம் நாடியவர்களுக்கு நாடிய பாவம் எல்லா பாவங்களையும் பண்ணிடுவோம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்களே அந்த பாவத்தை நம்ம ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்ற இது ஒரு முக்கியமான காரணம். இந்த நம்மளுடைய அமல்கள் எல்லாம் நாசமா போவதற்கு, பாலா போவதற்கு என்ன காரணம்? முதல் முக்கியமான காரணம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இது ஒரு மேட்டர். இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிடணும்? அவனுக்கு வணங்குறோம், நம்ம தொழுகிறோம், தான தர்மங்கள் எவ்வளவு சின்ன அமல்கள் செய்தாலும் நம்மளுடைய அமலை பாதுகாக்கணும்னா அல்லாஹ் ஒருவனை மட்டும் நம்ப வேண்டும், அவனுக்கு யாரையும் இணையாக்க கூடாது. அப்படித்தான் அல்லாஹ் சொல்றான், வாபுதுல்லா, அல்லாஹ்வே நீங்கள் வணங்குங்கள், லா துஸ்ரிகு பில்லாஹி ஷையா, அவனுக்கு வேறு எதையொன்றையும் நீங்கள் இணையாக்க விடாதீர்கள் இப்படின்னு அல்லாஹ் என்ன செய்றான்? குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். அடுத்து என்ன? நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எப்படியெல்லாம் நாசமாக? முகஸ்துதி. பிறர் நம்மளை பார்க்கிறார்கள் என்பதற்காக நம்மளுடைய அமல்களை அழகாக்கி கொள்வது, இது ஒரு வகை. பிறர் நம்மளை புகழ வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய காரியங்கள் என்ன செய்யறது? விவரித்துக் கொள்வது. இப்படி எல்லாம் செய்யறாங்களா இல்லையா? இதுவும் அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான தள்ளி காசும் முறையை நம்மளாம் போயிடும். அப்படித்தான் அல்லாஹ் சொல்லிடுறாங்க, வயலுள் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். என்னடா அல்லாஹ் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் சொல்றானே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க அது கீழே சொல்றாங்க, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாவும், அவர்கள் தங்கள் தொழுகையை பிறர் பார்க்கிறார்கள் என்பது பிறருக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்கள், கவனமற்ற தொழுகை தொழுகிறார்கள், அப்படியாப்பட்ட தொழுகையாளி கேடு உண்டாகும் நல்லா சொல்றோம்.
நம்ம அப்படித்தான் செய்யறோம். நம்ம தக்பீர் கட்டி தோந்துக்கிட்டு இருக்கிறோம். யாராவது நம்மளை பார்க்குறான்னு தெரிஞ்சாங்க அப்படி நம்ம ஓதுங்க அப்படி நீட்டிடும். ருக்கு அப்படின்னு நினைக்கிறோம், அதிக நேரம் செய்யறோம். சஜிதாவும் அதிக நேரம் கிடக்கணும். இது மனுஷனுடைய இயற்கையா உள்ளது. ஆனா இது செய்தாருடைய இந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதே மாதிரி தர்மம் பண்றீங்க, தர்மம் பண்ணும்போது நீங்களா தோப்பில் உள்ள எடுத்து யாருக்கும் தெரியாம கொடுத்துட்டு போறது ஒரு வகை. இது அல்லாஹ் தன்னுடைய அறுப்பு நிழல் கொடுக்குறான் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா சில பேர் எப்படி தர்மம் பண்றாங்க, போஸ்ட் எடுத்து ஒட்டுவாங்க, இங்க வந்து தர்மம் வழங்கப்படும் அப்படி செய்ய இருக்காங்க. தோப்பில் இருந்து காசு எடுத்து யாரும் பிச்சைக்காரனாங்க மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட்டு கொடுப்பான். அவனை கூப்பிட்டு நீ ஒண்ணு கொடுப்பான். இப்பெல்லாம் செய்யறாங்களா இல்லையா? பிறர் பார்க்கணும், பிறர் நம்மளை வரலன்னு சொல்லணும். இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. அது ஒரு சம்பவமே இதுக்கு போதும். நம்மளுடைய அமல்கள் பிறர் பார்க்கிறார்கள், பிறர் நம்மளை புகழ வேண்டும், பிறருக்காக நம்மளுடைய அமல்களை அழகாக்கி கொள்ளலாம் இல்லையா? இதுக்கு வந்து ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு சம்பவமே போதும். மறுமை நாள்ல அல்லாஹ் 3 பேரை விசாரிக்கிறான். அதுல ஒரு ஆள் யாரு? உயிர் தியாகி. அல்லாஹ்வுக்காக தன்னுடைய அல்லாஹ்வுடைய பாதையில உயிரே கொடுத்த உயிர் தியாகி. அதை காட்டி ஒரு அந்தஸ்து இதான் இருக்குமா? நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து யாருக்கு தான்? ஷஹீதுகளுக்கு தான் இருக்குது, வேற யாருக்கும் கிடையாது. அவர்களுக்கு கபர் வாழ்க்கையே கிடையாது, நேரடியாக சுவர்க்கத்துக்கு செல்லப்படுகிறார்கள். அப்படியாப்பட்ட அந்தஸ்தில் உள்ள அந்த மனிதரை பற்றி அல்லாஹ் விசாரிக்கிறான். உனக்கு நான் உடல் ஆரோக்கியத்தை தந்தன, உனக்கு உடல் வலிமையை தந்தன, எனக்காக என்ன செய்தாய்? அப்ப அந்த மனிதன் அல்லாஹ்வை பார்த்து சொல்றான், யா அல்லாஹ், நான் உன்னுடைய பாதையில் போராடி நான் கொல்லப்பட்டிருக்கிறேன், இதை காட்டி நான் வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவான். அதுதான் நீ பொய் சொல்ற அப்படின்னு. அவர் உண்மையிலே இறந்துதான் இருக்கிறாரு, அவரு கொல்லப்படுத்த போய் நிற்கிறாரு. அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு தந்தன என்ன செஞ்ச? நான் வந்து உன்னுடைய பாதையில போராடி கொல்லப்பட்டேன்னா அல்லாஹ் சொல்றான் நீ பொய் சொல்ற. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உண்மை எல்லோரும் ஷஹீத் என்று சொல்ல வேண்டும், பெரிய உயிர் தியாகி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நீ போராடி கொல்லப்பட்ட. உன்னை உலகத்திலேயே எல்லாரும் பிறந்துட்டாங்க, தியாகி போஸ்ட் எடுத்து முட்டிவிட்டாங்க, உன்னை கொடுத்து நரகத்துக்கு போகணும்னு அல்லாஹ் சொல்லிடுவான். உண்மையிலேயே உயிரை கொடுக்க எவ்வளவு பெரிய காரியம், உயிரை கொடுக்கறதா உச்சகட்டமான காரியம். ஒரு மனிதன் வந்து எவ்வளவு பொருளாதாரம் நகை என்னத்தை கொடுப்பதை விட உயிரை கொடுப்பது என்ன ரொம்ப ஒரு உச்சகட்டமான காரியம். அது அல்லாஹ்வுக்காக கொடுப்பது ரொம்ப தரஜாவோட உயர்ந்த அந்தஸ்து உடையது. அதுக்கு அல்லாஹ் வந்து எந்த விதமான மதிப்பு வாங்கிக்கிறோம். பிறர் நம்மளை தியாகி என்று சொல்லணும், நம்மளை வீரன் என்று சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நோக்கத்துக்காக நீங்க செஞ்சிடாங்க தூக்கி மூஞ்சில வீசுறான். அடுத்து ஒரு ஆளா கொண்டு வருது யாரு? செல்வன். அல்லாஹ்வுடைய பாதையில வாரி வாரி வழங்கணும். அல்லாஹ் அவனுக்கு அவ்வளவு செல்வத்தை கொடுத்து வாரி வாரி வழங்கணும். அவனை கொடுத்து நிப்பாட்டி எல்லாம் கேட்பான், உனக்கு என்னுடைய அருள்குடைகளை என்னுடைய நியமத்துக்களை எல்லாம் உனக்கு வாரி வழங்கினேன்னு நீ என்ன செஞ்ச? அப்ப அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில நான் வாரி வாரி வழங்கினேன், கேட்கிற ஏழை எளியவர்கள் அள்ளி எள்ளி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அல்லாஹ் திருப்பி சொல்லுவான், நீ போய் சொல்ற, நீ வந்து மக்களுக்கெல்லாம் கொடுத்தது உண்மைதான், மக்களுக்கெல்லாம் கொடுத்த, கேட்டு வர மக்களுக்கெல்லாம் கொடுத்த, எல்லாத்தையும் கொடுத்த, எதுக்கு கொடுத்த? உன்னை எல்லோரும் செல்வந்தன் என்று சொல்ல வேண்டும், வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்று சொல்ல வேண்டும், அதற்காக நீ கொடுத்த. அந்த ஊர்லயே எல்லாரும் சொல்லிட்டாங்க, இட இல்ல குடை வள்ளலே வருகிற போஸ்ட் எடுத்து ஒட்டிட்டாங்க, எல்லாமே திட்டு விட்டாங்க, இழுத்துட்டு போங்க நேரம் நல்லா சொல்லிடுவான். அதே மாதிரி 3ஆவதா அல்லாஹ் ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிறான், யாரு? மார்க்க அறிஞர். மார்க்கத்தை கற்று மக்களுக்கு போதிக்கக்கூடிய காரி மார்க்க அறிஞரை கூப்பிட்டு எல்லாம் விசாரிக்கிறான். உனக்கு வந்து அறிவு ஞானத்தை நான் தந்தனே, இல்ம நான் உனக்கு அதிகமாகி தந்தனே, என்ன செஞ்ச? நல்லா உன்னுடைய மார்க்கத்தை உலகம் ஃபுல்லா நான் பரப்புனேன். சொல்லுவார் என்னென்ன செஞ்சாரு, செஞ்சதான் சொல்லுவார். அவர் செஞ்சதெல்லாம் உண்மைதான், மாற்று கருத்து கிடையாது. செஞ்சாரு, மக்களுக்கு தாவா பண்ணாரு, மக்களை அழைச்சாரு, எல்லாமே செஞ்சாரு. ஆனா அல்லாஹ் கூப்பிட்டு கேட்கும்போது சொல்லுவாரு. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்ற, உண்மை எல்லோரும் பெரிய மேதை என்று சொல்ல வேண்டும், உன்னை மார்க்க அறிஞர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நீ சொன்ன. உனக்கு எல்லாரும் சொல்லிவிட்டாங்க, நோட்டு அடிச்சா ஒட்டி விட்டாங்க, இழுத்துட்டு போங்க நேரம் நல்லா சொல்லிடுவோம். அப்படியும் இது 3 ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்ங்க. மனிதனை வந்து உச்சகட்டமான மமதைக்கு கொண்டு போகக்கூடிய காரியம் இது 3 சொல்லி காட்டுறாங்க. எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் அவனுக்கு உள்ள மாதிரி திமிரு யாருக்கு இருக்காது. உடம்பு ரொம்ப ஆத்திரமும் நல்லா வெயிட்டாகவும் போல்டாகவும் வந்தாங்க. பலவீனமானவெல்லாம் என்ன செய்வான்? மட்டமாக ஒரு இழிவாக அது மாதிரி செய்வான். இது ஒரு திமிரு பிடிக்கக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி காசு பணம் அதிகமாக இருந்தாலும் மட்டக்கணம் வரக்கூடிய இடம். காசு பணம் இல்லாத வரைக்கும் அமைதியா இருப்பாங்க. பணம் ஏற 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 தலையில என்ன செய்யும்? செருக்குகள், ஆணவம் எல்லாமே ஏறிடும். அதே மாதிரி மார்க் அறிஞர்கள் தான் இன்னைக்கு மார்க்கெட்டிங் இருக்காங்க. நாங்கள் 7 வருஷம் ஓடி இருக்கிறோம், 10 வருஷம் படிச்சிருக்கிறோம். 10 வருஷம் படிச்சு என்ன செய்ய? உண்மையான மார்க்கத்தை சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ் சொன்னது குர்ஆன் என்னைக்கான்னு சொல்லியிருக்காங்களா? ஹதீஸ் என்னைக்கான்னு சொல்லியிருக்க மக்கள் மத்தியில் சொல்லியிருக்காங்களா? போட்டு உடச்சிருக்காங்களா? போதிச்சிருக்கிறாங்களா? 10 வருஷம் 15 வருஷம் படிச்சு என்ன செய்ய? பத்துவா வழங்குறாங்க. என்ன பத்துவா வழங்குறாங்க? அப்ப இப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். நம்ம இவர்கள் இதெல்லாம் என்ன மார்க்க ரீதியாகவே உலக ரீதியாக என்ன செய்யும்? ஆணவம் வரக்கூடிய இடம். இந்த காரியம் இது பெரிய நல்லா இருக்க செய்யக்கூடிய இடம். மார்க்க அறிஞராக இருப்பவர் உண்மையான மார்க்கத்தை அழகான முறையில் சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நன்மை பெற முடியும். நான் ஒரு நல்ல உபதேசத்தை செய்கிறேன், நீங்க அதன் மூலமா நேர்வழி அடைகிறீர்கள், நீங்க 4 பேரும் சொல்லி அவர் நேர்வழி அடைகிறாரு, இப்படி போயிட்டு அவங்க அத்தனை பேர் செய்யக்கூடிய நன்மை எனக்கு வந்து கிடைக்கும், உங்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லாமல். இப்படி உள்ள காரியம்.
அதே மாதிரி தான தர்மங்கள் வழங்குறிய அவன் பயன்படக்கூடிய காலமெல்லாம் உங்களுக்கு நன்மை கிடைச்சிட்டே இருக்கணும். அதே மாதிரி தியாகி அதை காட்டி ஒரு சிறந்த அந்த எதுவும் கிடையாது. அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது அல்லாவுக்கா இல்ல பிறர் நம்மளை பார்க்க வேண்டும், போற்ற வேண்டும், புகழ வேண்டும், அந்த மாதிரி ஒரு முகஸ்துதிக்கா நீங்க செஞ்சீங்க என்ன ஆயிப்போங்க அந்த அமல் அல்லாஹ் நீங்க மூஞ்சி வைக்கிறது போன்றுவோம். அப்ப இது செய்ய உயிரை கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை, உயிரை கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை, இருக்கிற சொத்து பத்தியெல்லாம் செலவழித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, மார்க்கத்தை 7 வருஷம் 10 வருஷம் தியானம் பண்ணி படிச்சு அதனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா இப்படி ஒரு காரியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தானே. இது ஒரு மேற்று. இதுவும் என்ன செய்யும், நம்மளுடைய நல்ல அழித்து நாசமாகிக்கும். அடுத்து 3வது முக்கியமான காரியம் என்னன்னா, நாம் எந்த ஒரு வணக்க வழிபாடுகள் எந்த ஒரு இபாதத்துகள் என்ற அடிப்படையில் எதை செய்வதாக இருந்தாலும் அது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லியிருக்க வேண்டும். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லாத எவ்வளவு பெரிய வணக்கமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய நல்லறம் தரக்கூடிய அல்லாவிடத்தில் விருப்பத்தை ஏற்படுத்தி தரும் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய அமலாக இருந்தாலும் சரி, அதுக்கு எந்த விதமான கல்வி காத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ் தூக்கி மூஞ்சில வீசிடுவான். இது நான் சொன்னனா, இது நான் என்னுடைய தூதர்கள் சொன்னார்களா? ஏன் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு தனிச்சிறப்பு என்னென்றா, அது எவ்வளவு அக்குமத்து லக்கும் தீனக்கும் அக்குமத்து அலைக்கும் நியமத்தை ஒரு அழியத்து லக்கும் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நாம் பரிபூரணப்படுத்தி விட்டோம், முழுமையாக்கினோம். இதுக்கு முன்னாடி எந்த மார்க்கம் முழுமையாக்கப்பட கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை இறைத்தூதர்கள் வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், எத்தனையோ இறைத்தூதர்கள் வந்தார்கள். ஆனா அவர்களுடைய மார்க்கமெல்லாம் என்ன செய்யப்பட கிடையாது, முழுமைப்படுத்தப்பட கிடையாது. ஏன், ஒருத்தருக்கு பின்னாடி ஒரு நபி வந்துட்டே இருந்தாங்க. ஒரு ஆளுக்கு பின்னாடி இன்னொரு ஆள், இன்னொரு ஆளுக்கு பின்னாடி இன்னொரு ஆள், தொடர்ச்சியா நபிமார்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். அவங்க காலத்துல உள்ள சட்டங்களை பின்னாடி மாற்றவும் பட்டிருக்கிறது. அவங்க சொல்லிட்டு போவாங்க, அதுக்கு பின்னாடி அவங்களே கடவுளாக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஏன் ஒரு இறைவனை வணங்கணும், அல்லாஹ் தான் கடவுள் சொன்னாங்க, அவங்களே கடவுளாக்கிட்டாங்க. அடுத்து வேற ஒரு தூதர் யார் வந்தா, ரசூலுல்லாஹ் வந்து எல்லாத்தையும் சரி பண்றாங்க. இப்படி அதை மட்டும் உரைக்கிறாங்க. பின்னாடி வரிசையா செஞ்சாங்க, நபிமார்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி எந்த நபியும் கிடையாது. நபிமாருடைய வருகையினே போய் முற்று பெற்று விட்டது. ஆனா அதுக்கு மேல முற்று பெற்று விட்டதுன்னா என்ன செய்யாது, இனிமே யாருக்கும் வகி வராது. வகி வந்து நின்று போயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வகி உடைய தொடர்பு நின்று போயிடுச்சு. மார்க்கம் முழுமையாகிடுச்சு. இதுல ஒரு சம்பவம், முக்கியமான சம்பவம் என்னன்னா, ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்வார். என்ன சொல்வாருன்னா, யா உமரே அமீருல் முஃமினீன். அவங்க அமீருல் முஃமினீன் ஏற்றுக்க மாட்டாங்களா, யூதர் தானே அவர் சொல்வார், யா உமரே உங்களுக்கு உங்களுடைய தூதருக்கு அருளப்பட்ட ஒரு வசனம் இருக்கிறா இல்லையா, அந்த வசனம் எங்களுடைய இறை தூதருக்கு அருள மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்டிருந்தால் அவங்க யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க வந்து விபச்சாருடைய மகன் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, எங்களுடைய இறை தூதருக்கு அருளப்பட்டிருந்தால் அதை நாங்கள் மிகப்பெரிய ஒரு திருநாளாக கொண்டாடி இருப்போம். ஏன், அவர் பார்க்கிறார் ரசூலுல்லாஹ் காலத்துல யூதர்கள் வந்து மார்க்கத்தை எந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருந்தாங்க, எந்த அளவுக்கு குட்டிச்சவர் ஆக்கி வச்சிருந்தாங்க. வாயில வந்ததெல்லாம் மார்க்கம்ட்டாங்க, கையில வந்ததெல்லாம் எழுதிட்டு அல்லாஹ்வுடைய வேலைம்ட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு சொல்றாரு, இப்படி ஒரு வசனம் எங்களுடைய தூதருக்கு அருளப்பட்டிருந்தால் அதை நாங்கள் மிகப்பெரிய ஒரு திருநாளாக நாங்கள் கொண்டாடி இருப்போம். அப்படியாப்பட்ட ஒரு வசனம். ஆனா அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் நம்ம மக்களுக்கு தெரியல. மார்க்கம் முழுமையாயிருச்சு, மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அலா லில்லாஹி தீனு ஹாலிஸ், தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அவனுக்கு சொந்தமானது. மார்க்கத்துடைய சட்ட திட்டங்கள் யாரும் சொல்லணும், அல்லாஹ்வும் சொல்லி தரணும். நல்லது எது கெட்டது நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? ஆலம் விரிவா போயிடும். ஆலம் அல்லாஹ் படைக்கிறான்ல, அவர்களுக்கு தான் ஒட்டுமொத்த அறிவும் கொடுக்கப்பட்டு அல்லாஹ் ஒரே ஒரு கட்டளை தான் போன, அந்த மரத்தை நெருங்காதீங்க. அவரால் அதை முடிஞ்சார். மனிதனுடைய அறிவு என்ன செய்யும், அப்படிதான் இருக்கு. எவ்வளவுதான் நல்லதை போதிச்சாலும் சில சமயங்கள் தருமாறிடும். அப்ப இறைவனிடமிருந்து வரக்கூடிய வழிபாடுகள் தான் சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கீழே பூமிக்கு அனுப்புறானா இல்லையா, அந்த நேரத்தோட அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இம்மா எவத்தி என்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். நீங்கள் இறங்குங்கள், என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும், அல்லாஹ்வாகிய என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். அதை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த விதமான அச்சமும் கவலையும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிடுறான். அப்ப அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய நேர்வழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுக்கு அனுப்பப்பட்டாங்க, அவளுக்கு அடி வாங்கினாங்க, உதவ வாங்கினாங்க, கஷ்டப்பட்டாங்க, சிரமப்பட்டாங்க, ஊரை விட்டு வரப்பட்டாங்க, சொந்த பந்தங்களை விட்டு துப்பராக்கப்பட்டாங்க. ஸோ பிறந்த வீடுகள் அத்தனையும் இழந்து அந்நியோன்யமா போய் இங்க எதுக்கு போனாங்க, மதீனாவுக்கு போனாங்களா, ஏன் போனாங்க, அங்க போய் பல யுத்தங்களை சந்திச்சாங்க, ஏன் சந்திச்சாங்க, பல சஹாபாக்களை உயிரை தியாகம் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, ஏகத்துவ கொள்கைக்காகத்தான். அவர்கள் என்ன அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுறான், என்ன அல்லாஹ்வுடைய தூதருக்கு லக்கல் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல தான் அழகான முன்மாதிரி இருக்கிறது. வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. இந்த இறை தூதர் உங்களுக்கு எதை தந்தார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டு விலக்கி விட்டாரோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுக்கும் துர்ஹமூன், அருள் செய்யப்படுவீர்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்யாதீர்கள். அப்படின்னா பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உச்சகட்டம் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், யௌமத்து கல்லபு உஜூஹிம் பின்னார் யகூலூன யா லைத்தனா அத்தஅனல்லாஹ வ அத்தஅன ரசூலா அப்படின்னு அல்லாஹ் உச்சகட்டம் சொல்லி காட்டுறான். நரக நெருப்புல சில பேருடைய முகங்கள் புரட்டப்படும். அந்த நாளில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே,
அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறாங்க. கையிலே அதை பற்றி சொல்வார்கள். சொல்லிட்டு சொல்லுவாங்களாம், எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம், எங்களை வழிகெடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஆசையும் மிகப்பெரிய மினலாதா வல்ல அன்புலகனன் கபீரா, அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாபத்தை ஏற்படுத்து 2 மடங்கு வேதனை கூடிய வழிகெடுத்தாங்க. அவர்கள் 2 மடங்கு வேதனை கூடிய அங்கு கலந்து புலம்புவாங்களாம். அப்ப ஒரு காரியம் வந்து நல்லதா கெட்டதா என்பது அல்லாஹ் படைத்தவனுக்கு தான் தெரியும். மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாஹ் உள்ளது. இது ஹுக்கும இல்லால் என்றால் சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் கிடையாது. இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா மார்க்கம் என்றால் அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்ததுதான் மார்க்கம். அது அல்லாம எவ்வளவு அறிஞர்கள் பெரியார்கள் அல்லாமார்கள் முல்லாக்கள் யாரு சொன்னாலும் என்ன ஆகாது, மார்க்கம் ஆகாது, யாருக்கும் வகை வராது. அப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத ஒரு செயல்பாடுகளை வழிமுறைகளை யாராவது பின்பற்றினால் அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் அல்லாஹ்வை கேட்கிறோம், உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா அப்படின்னு கேட்கலாம். என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்லித்தராத ஒரு வணக்க வழிபாடு நம்ம செய்தோமையானால் அது என்ன அர்த்தம்? நம்ம அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுப்பான், இது சொல்லித்தரல, இதை நீ மறந்துட்ட, மார்க்கம் முழுமையா இருக்குன்னு சொல்ற, ஆனா இதை எனக்கு சொல்லித்தரலையே, இதை மறந்துட்டியே அப்படின்னு அது அர்த்தமாயிருது. அதனால அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொன்னதுதான் மார்க்கம். அதுல உள்ளதை செஞ்சாதான் நல்லா நன்மை தருவான். அந்த அடிப்படையில் வந்து இந்த 3 விஷயங்கள் நினைச்சேன். இந்த 3 விஷயங்கள் நாம் செய்தோமையானால் நம்மளை அமர்ந்து பாலாகிவிடும். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அதே மாதிரி பிறர் புகழ்றார்கள், பிறர் பார்க்கிறார்கள், பிறர் புகழ வேண்டும், பிறர் பார்க்கிறார்கள் என்பதற்காக தன்னுடைய அமல்களை செயல்களை அழகாக்கிக் கொள்வது. 3வதாக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தராத எந்த ஒரு அமலை செய்தாலும் உங்களுடைய அமல் மறுமையில் எந்த ஒரு பயனையும் தராது. நீங்கள் கை செய்யப்பட்டவர்களாக நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். இதிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள வேண்டும். நம்மளுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய அமலாக ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். ஏதாவது கேள்வி சந்தேகம் கேள்வி அதிக நேரம் இருந்தாலும் பெரிய தலைப்பு விரிவாக போயிட்டே இருக்கு. அடுத்த வாரங்கள் தெரிஞ்சுக்குவோம், பேச வேண்டியதில் விரிவாக பேசிக்குவோம். ஏதாவது டவுட் இருந்தா இந்த பள்ளியை தொழு வச்சாங்கல்ல, தொழு வைக்கும் இசாக்கில் லாஸ்ட்டு அந்த ரக்காயத்தில் துவா கேட்குறாங்க. அந்த துவா வந்து கேட்கும்போது எல்லாம் கை இல்லை, இந்த துவாவை பொறுத்தளவுக்கு இது வந்து சாப பிரார்த்தனை. இதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மதீனாவில் இருக்கும்பொழுது ஒரு கூட்டம் வர்றாங்க. அவங்க வந்து எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தாங்க, எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தருக்கு எங்களுக்கு போதிய அறிவு கிடையாது, மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வது போதிய அறிவு கிடையாது, மார்க்கம் சொல்வதற்கு சில தோழர்கள் அனுப்பிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரிகள் புறக்கி எடுக்கப்பட்ட மார்க்கத்தை அவர்கள் கற்று அறிந்த ஒரு 70 தோழர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களோட அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க கூட்டிட்டு போனவங்க என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல வச்சு என்ன செஞ்சிடறாங்க, 70 பேரை ஒட்டுமொத்தமாக என்ன செஞ்சிடறாங்க, காலி பண்ணிடுறாங்க, கொண்டுடுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணிடுறாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா ஒரு தோழர் கூட அனுப்பியிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு உச்சகட்டமான ஒரு கோபத்தை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை பண்றாங்க. யா அல்லாஹ், அந்த கூட்டத்தாரை நீ பார்த்துக்க, அவர்கள் கடுமையான ஒரு நாசத்தை உண்டு பண்ணு. இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் நீ வந்து பஞ்சத்தை ஏற்படுத்தினாங்க, அப்படி ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்து, அவர்கள் புதிய கடுமையாகி இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் துவா கேட்டிருக்கிறாங்க. சுமார் 1 மாத காலம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, துவா கேட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள், ஒரு துன்பங்கள், ஒரு கஷ்டம், முஸ்லிம்களுக்கு ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது அது ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பாக இருந்துச்சு. நம்ம அல்லாஹ் இடத்துல செய்யலாம் முறையிடலாம். அதுக்கு மாற்றம் இது புகாரில் அந்த ஹதீஸ் இருக்கு. இல்ல, உங்களுக்கு ஒரு கிதாபுல பார்த்தா நம்ம 5 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 மாத காலமா எல்லா தொழுகையிலும் செய்தார்கள் இருக்குது. நீங்க எல்லா தொழுகையிலும் எந்த தொழுகையில வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். நீங்க ஆனா குருத்துக்கு மாற்றமா துவாங்குறாங்க. அறிவிக்கக்கூடிய செய்தி எப்படி வருதுன்னா, உங்களுக்குள்ளது பொருளாதார சமைச்சிருக்காங்க, அவர்கிட்ட கொடுத்துட்டேன். பேப்பர் எடுத்தோம்ல, பேப்பர் எடுத்துட்டு அப்படியே அவர்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. வித்திரில் ஓதுவது சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சமுதாயத்துக்கு எதிராக செய்யக்கூடிய அவங்க துவா வேற மாதிரி செய்யறாங்க. அவங்க நம்ம வந்து எப்படிலாம் செய்யலாம், நம்ம அவங்களுக்கு எதிரான ஒரு பிரார்த்தனை நம்ம பண்ணணும். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அப்பெல்லாம் பண்ண வேண்டியதான். மசூதியில் நடக்குது பிரச்சனை பண்ணாங்க, இப்போ சிரியாவில் நடக்குது பண்றாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில நீங்க எங்கேயும் வரக்கூடாது, அப்படி ஒன்று எங்கேயாவது நம்ம செய்ய வேண்டியது, துவா செய்ய வேண்டியது. பின்னாடி இந்த ஆமீன் சொல்றதெல்லாம் கூடாது. ரசூலுல்லாஹ் காலத்துல அந்த மொழி எல்லாத்துக்கும் தெரியும், அதனால மக்கள்லாம் உணர்ந்து துவா கேட்டாங்க. பாதி பாகிஸ்தானி, பாதி ஹிந்தி,
இந்த மாதிரி இல்லை இல்லை பொது வந்து அவர் கேட்கக்கூடியவர் அரபியில் கேட்குறாரு. நம்ம வந்து பின்னாடி இருந்து ஆங்கிலம் சொல்கிறாங்க நம்ம பழங்கணும். நம்ம அவர் சொல்கிறாரு அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம்னா சும்மா நின்ற வேண்டிய நம்ம அவங்க வந்து கேட்குறாங்க ஒட்டுமொத்தமாக சேர்த்தா கேட்குறாங்க, எல்லாருக்கும் சேர்த்தா கேட்குறாங்க. இது பிசாசு கிடையாது. இது மார்க்கெட்டில் இது இருக்குது. நீங்கள் விரிவாக பார்க்குறதுனா அந்த அதாவது இந்த மாதிரி குடும்பம் விஷயங்கள் ஏற்படும் போது அவருக்கு அந்த துவாக்கிரமா அது கூடுமா அப்படிங்கிற தலைப்பு ஒரு ஆசை ஆரம்பிப்பாங்க. இதில் வந்து அது இருக்கு. ஆனால் செய்யலாம் மாற்றத்தில் கூட விரிவாக பேசுனாங்க. அந்த ஒரு வசனம் கூட அதில் இந்த உருது பொருள் அருளப்பட்ட வசனம் அதுதான் அருளப்பட்டுங்கிறாங்க. அது அருளப்படவில்லைங்கிறது சரியான நிலைப்பாடு. அது விரிவான ஆசை சொல்றது. அவன் சும்மா வந்து ரொம்ப தவிர்த்து கேட்குறாங்கல்ல, அந்த ஒரு துவா கிடையாது. அது நடிசல்லா நம்ம அப்படி ஒரு வழிமுறை உண்டாக கிடையாது. அது ரூமா செய்யறாங்க. பாரி மார்க்கத்தில் வந்து மாறிக்கு அப்புறம் முதல் வாரம் அன்னை பயணம் நடக்குது. வெள்ளிக்கிழமை முடிஞ்சால் பக்கத்தில் ரோடு போட்டு பக்கா இருக்கு இருக்காது. அது இல்லாமல் வியாழக்கிழமை சொன்னால் வாரம் நிகழ்ச்சி நடக்கும். அவசியம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இருக்கிற மாதிரி முன்னாடி சொல்லிட்டு நம்ம